ஹாய் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையே போட்டு வதக்கலாம். இது வதங்கிக்கிறதுக்கிட்ட இஞ்சி பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருந்துச்சுல அந்த இந்த வெங்காயத்தையும் போட்டு இது நல்லா பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம சிக்கனை கழுவி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை சேர்த்து சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளில வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு இருந்த மாதிரி சேர்க்கோங்க. இதை தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வெந்துட்டுருக்கையிலேயே தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா, இதை கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை நல்லா மையாக அரைச்சி நம்ம வெந்துட்டுருக்க சிக்கனில் அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுவும் சேர்த்து நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நல்லா வேக விட்டு இது நல்லா சிக்கன் வெந்த பின்னாடி கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா ரொம்ப சிம்பிளான சூப்பர் டேஸ்டான நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுட் வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.